ஹாய் காய்ஸ், இது அச்சிரப்பாக்கம் மலைமாதா கோயிலோட என்ட்ரன்ஸ் வியூ. இது கடை வீதிகளில் வந்து நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் மாஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட வேண்டுதலை இந்த இடத்துல நிறைவேற்ற வருவாங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜான் போஸ்கோ அவரோட ஒரு உருவ சிலை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாச கோபுரம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ப்ரேயர் டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அநேக பேர் வந்து அந்த ப்ரேயர் டவரில் வந்து அவங்களுடைய ஜெபங்களையும் அவங்களுடைய காரியங்களையும் இங்கே வந்து தெரிவிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. இங்கே பைக் பார்க்கிங்கும் இருக்குது. கரெக்டாக ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 7:30 7 வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பைக் பார்க்கிங் நிறுத்தலாம். அது இல்லாமல் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அந்த குழந்தைங்க பாப்பாங்கலாம் வந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது, அவங்களுக்கு வாஷ்ரூமும் இருக்குது, பாத்ரூம்லாம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த காரியம் வந்து அநேகருக்கு வந்து யூஸாக இருக்கும். முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து இது யூஸாக இருக்கும். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் இது உள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மலை மேலே ஏறதுக்கு ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல அவங்களுடைய வேண்டுதலுக்காக கேண்டலில் வந்து இந்த இடத்துல ஏற்றுவாங்க. அநேகர் வந்து கேண்டல் எப்படி உருகி அதனுடைய நிலையை கொடுக்கிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு போனோம், குடும்பங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி இருக்குன்னு சொல்லி அநேகர் மெழுகுவர்த்தி ஏற்றி அன்னையினுடைய திருப்பாதையத்தில் ஏற்றுவாங்க. இதுதான் வந்து அன்னையினுடைய திருஸ்தலம். அநேகர் வந்து ஜெப ஆலயங்களில் ஜெபத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க. இந்த தேவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தக கண்காட்சி இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சுருவ காரியங்களை இந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். இந்த புத்தகங்கள் அந்த காரியங்களை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மகுரு அலுவலகம் சொல்லிட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெபம் பண்ணுற காரியங்கள் நடக்குது, அநேக ஆசீர்வாதங்கிற காரியங்கள் அங்கே நடக்குது. அது இல்லாமல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த திருத்தலத்தில் கீழே வந்து எப்போவுமே ஜெப காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அநேகர் வந்து இங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல அன்னதான காரியங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. டெய்லி ஒவ்வொரு நாட்களிலும் யாரெல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர்கள் இந்த காரியங்களை இந்த நேம் போர்டில் பார்க்கலாம். அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேக பிள்ளைகள் பசியோட வரர்கள் பசி ஆகணும்னு சொல்லி இது போல சகோதர சகோதரமார்கள்லாம் ஆசீர்வாதங்கள் வந்துக்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். மேலே மலைக்கு ஏறுறது என்ட்ரன்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இந்த கிராஸுடைய காரியங்கள் இங்கே இருக்கும். இது மேலே நம்ம காரியத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் வந்து மேலே ஏறி மேலே போகிறோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் எப்படி வந்து இந்த படிக்கட் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிறோமோ அதே போல் இந்த அச்சிரப்பாக்கம் திருத்தலத்துலையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலேயும் ஒரு சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் ஒரு இயர்லி ஒரு 7-8:30 நீங்கள் மலை ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு 4:30 மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. முக்கியமாக வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த டைமிங்கை பார்த்துட்டு கரெக்டாக ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு சோர்வு தெரியாது.
தாராளமாக எந்த டைம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்லும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரையிலமாக இருக்கிற அந்த காரியங்களை அற்புதமாக சிலுவை வடிவத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல விட்டுருக்காங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அந்த காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவருடைய பிறப்பினுடைய காரியம் இங்கே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் தெரியாத காரியங்களை நீங்கள் பைபிளில் படித்து கற்றுக்கலாம். நம்ம மலை மேலே இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்து வியூ பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது அதுதான். இங்கே வந்து இந்த மலை மேலே இருந்து இந்த ஊரை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நின்று நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கணும், விருப்ப பண்ணணும்னு இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக உங்களுக்கு போகிறோம். இப்போ நம்ம மலை மேலே வந்திருக்கோம். மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது வலது பக்கம் இடது பக்கத்தில் நம்ம பார்க்குறது இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டவருடைய சிலுவையினுடைய காட்சி இங்கே இருக்குது. இந்த இடத்த அநேகர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நானும் இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இந்த இடத்த உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். இன்னும் அநேக இடம் இங்கே இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்த அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு வியூ பாயிண்டில் தஞ்சம் என்ற ஒரு பகுதி. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக இங்கே வந்து உங்கள் வேண்டுதலை தியான ஜபங்களை இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏறெடுக்கலாம். சரியான ஒரு ஸ்தலம். நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தஞ்சம் என்ற ஒரு அந்த ப்ரேயர் ஹவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது, அதை அந்த வீடியோவில் காட்டல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவருடைய அந்த மெயினான அந்த சிலுவையினுடைய காரியத்தை நான் காட்டுறேன். அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் சில காரியங்கள் இருக்குது, அதையும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். வந்து அநேக கோயிலில் தலங்கள்லாம் புண்ணியஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் கட்டுற காரியங்கள், அது இல்லாமல் இங்கே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டிலாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துருப்புச்சீட்டு இந்த காரியங்கள்லாம் இந்த தாலிகையெல்லாம் போட்டு இந்த காரியங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். இந்த தொட்டில் கட்டுற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் அவங்களுடைய நம்பிக்கைக்காக எனக்கு எங்கள் கட்டினா ஆண்டவரத்தில் வந்து வேணும்னா ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரத்தில் வருவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் எங்கள் கட்டுவாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. இதை நான் பண்ணணும்னு நான் சொல்ல, இது அவங்களுடைய நம்பிக்கை, அதை அவங்க பண்ணுறாங்க. இதை நான் எந்த புத்தகம் நான் சொல்ல விரும்பலை. அதே போல் இந்த வாட்டர் பாட்டில் காரியம்லாம் நான் புதுசாக இங்கே பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த வாட்டர் பாட்டில் எதுக்காக அப்படின்ட்டு நான் அந்த ஸ்தலத்தில் வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்கும்போது, வீட்டில் அப்பா, அண்ணன், தம்பி, தெரிஞ்சவங்க, உறவுகள் இவங்கெல்லாம் அநேக பேர் இந்த சாரா காரியங்களில் குடிப்பழக்கத்தில் அடிக்ட் ஆகிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுலேருந்து விடைபெறணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவங்க கட்டுறாங்க. அது மாத்திரமில்லை, இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கல்லோட அடுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து என்னென்னா ஒரு புதிய காரியத்தை ஒரு வீடு கட்டணும், இல்லை தொழில் தொடங்கணும், அந்த மாதிரி காரியத்துக்காக ஒரு நம்பிக்கையில் கல் மேலே கல்லை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. வீடு நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படியாச்சும் ஒரு வீடை கட்டி மேலே போயிடணும், ஒரு காரியத்தை செட்டில் ஆகணும்னு சொல்லி வைப்பாங்க. அது ஒரு நம்பிக்கையாக ஒரு புதிய காரியத்தை தொடங்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுவும் வந்து நான் அந்த இடத்துல புதுசாக பார்க்குறேன். ஸோ இதுவும் உங்கள் இடத்துல நான் சொல்கிறேன். மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல கடைசியாக வீடியோவில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை உங்கள் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி, அதை சுற்றிலும் வந்து ஆடுகள் வந்து இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த தேவாலயத்தில் இந்த ஸ்தலத்தில் வந்து